புதிதாக இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக நான் நன்றி. By the husband behind the bows of the young about the பரிசுத்தாவியானவரே இந்த சூழ்நிலைக்கு டேக் அவுட் பண்ணுங்க. உங்க ஏஞ்சல்களை நல்லவன ரிலீஸ் பண்றது. அப்பா இவங்க வந்திருக்க ஜனங்க வந்தவனமாய் திரும்பி போகாதபடி உங்க பிரச்சனம் உங்க வார்த்தையோட என்கவுண்டர்ல ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மறைக்கப்படும்படியா நான் சிந்திக்கிறேன். ஆண்டவரே வெறுந்து புறப்பட்டு போகும் பொழுது இங்க வந்தவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கட்டும் நான் சிந்திக்கிறேன். நீங்க வழி நடத்துங்க அப்பா, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 பிரசங்கத்தை பார்த்தும் ஒரு சாட்சி ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. 1000 பிரசங்கம் பண்ணாததுல ஒரு சாட்சி பண்ணிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு மெசேஜுடைய டைம் சின்னதா இருந்தாலும் மெசேஜ்ல வரக்கூடிய எல்லா விஷயத்தையுமே சாட்சி கவர் பண்ணிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இங்க கொடுக்கக்கூடிய டாபிக் என்னன்னா, God already sitting in your future. அவர் ஆல்ரெடி நம்மளுடைய ஃபியூச்சர்ல கிரியே செய்யறவங்க இருக்காரு. நம்ம பிரசன்ட்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். பட் ஆண்டவர் எங்க இருக்கிறாருன்னா, நம்ம பிரசன்ட்ல இருந்து பார்க்கல, ஆண்டவர் நம்ம ஃபியூச்சர்ல இருந்து பார்த்து மகனுக்கு பிரசன்ட்ல உட்காந்து பிரசன்ட்ல இருக்கிற ப்ராப்ளம் ஃபீல் பண்ணிட்டு, பிரசன்ட்ல இருக்கிற கஷ்டங்களை சொல்லிட்டு, பிரசன்ட்ல இருக்கக்கூடிய துக்கத்தை சொல்லி அழுதுட்டு இருக்கல. இல்ல உனக்காக உன்னோட ஃபியூச்சர்ல இருக்கிற உன் ஃபியூச்சர் ஆல்ரெடி நான் டிசைன் பண்ணிட்டேன். உன் ஃபியூச்சரை பார்த்து உன் ஃபியூச்சரை நோக்கி வான்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாங்க, நம்ம ஃபியூச்சர்ல இருந்து நம்மளை பார்க்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ சொல்ற ஆள் நான் கிடையாது. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நீ சொல்ற ஆள் நான் கிடையாது. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்ற வரைக்கும் நான் விடமாட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாம் பக்கத்துல பாருங்க, நீ சொல்ற ஆள் நான் கிடையாது, நீ சொல்ற ஆள் நான் கிடையாது. இந்த பேச என்ன சொல்லுதோ, இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ, இந்த பைபிள் என்ன சொல்லுதோ அந்த நபர் தான் நான். இந்த பைபிள் என்னால என்னெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லுதோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்துல நான் செய்வேன். என் ஃபியூச்சரை சொல்லுங்க, வாயிட்ட என் ஃபியூச்சரை இந்த வார்த்தைக்குள்ள நான் பார்ப்பேன். நான் வார்த்தைக்குள்ள மறைஞ்சிருக்கிறேன், நான் வார்த்தைக்குள்ள மறைஞ்சிருக்கிறேன். என் ஃபியூச்சரை நான் வார்த்தைக்குள்ள இருந்து ஆளுகை செய்யறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மெசேஜ்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நானும் ஒரு சின்ன சாட்சியோட உள்ள போக விருப்பப்படுறேன். ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், 1000 சாட்சி 1000 மெசேஜை காட்டிலும் சாட்சி பெரிய விஷயம். நான் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு நபர் ஒருத்தர் ஒரு ஷாப்ல சந்திக்க நேர்ந்தது. அப்ப நான் அவரை பார்க்கும் பொழுது சடனா என்னுடைய ஆவில ஒரு சில வார்த்தையில என் ஸ்பிரிட்ல ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. அவர்கிட்ட நான் போய் பேசணும்னு சொல்லிட்டு ஆவியர் என்ன இன்சல்ட் பண்ணாரு. நான் போயிட்டு அந்த தம்பிக்கிட்ட நான் பேசுறேன், அவரை கிறிஸ்டியன் பண்ணேன். அப்ப பேசிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட சொல்றேன், பிரதர் எனக்கு தெரியல, என்னோட ஸ்பிரிட்ல ஒரு சில விஷயங்கள் ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நிறைய காரியங்களை நான் பேச ஆரம்பிக்கிறேன். பேச ஆரம்பிக்கும் பொழுது நல்ல புன்முறுவலோடு எனக்கு பேச ஆரம்பிச்சவரு கொஞ்ச நேரத்துல உடஞ்சு போய் அழுத ஆரம்பிச்சு. அப்ப அவர் அழுதுகிட்டே இருக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல மனசு தடவை அப்பா பேச ஆரம்பிச்சு. நம்ம சொன்னாங்க, ஆனா ஒரு சில தப்பு பண்ணிட்டேன், ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டேன். அதனால என்னை சர்ச்சுல இருந்து என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. நான் வெளியே வந்துட்டேன்னா நான் திருப்பி அந்த சர்ச்சுக்கு போய் பல வருஷம் ஆகுது. ஆனா நான் அந்த தப்புல இருந்து நான் உணர்ந்துட்டேன், நான் மாறிட்டேன். ஆனா என்னுடைய ஸ்தானத்தை நான் எழுந்துட்டேன். திருப்பி என் சபையில கூக மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தினமும் நான் அழுதுட்டு இருக்கிறேன். சர்ச் பாஸ்டருடைய பையனை வெளியே போகணும்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு திருப்பி என் சர்ச்சுக்கு போக முடியாதுன்ற ஒரு மாதிரி ஏக்கத்தோட நான் அழுத்துட்டு இருப்பேன் அப்படின்ட்டு அந்த தம்பி ஒரு லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கான். அப்போ என் மைண்ட்ல ஒரு பக்கம் சொல்லுது, ஓகே தப்புக்கான இவ்வளவுதான் அனுபவிச்சான் அப்படின்னு. என்கிட்ட உடனே அவங்க என்கிட்ட சொல்றாரு, எனக்குள்ள இருந்து நீ அவனை பார்க்க ஆரம்பி, நீ கிறிஸ்துவுக்குள்ள அவனோட ஃபியூச்சர் நீ பார்க்க ஆரம்பி. எல்லாரும் சொல்ற விதத்துல அவன் பண்ண அந்த தப்பின் அடிப்படையில நீ அவனை பார்க்காத, அவனை நான் பார்க்கற விதத்துல நீ பார்க்க ஆரம்பின்னு சொல்லிட்டு சாண்டவர் என்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப நான் அந்த தம்பி கிட்ட சொல்றேன், தம்பி நீ கவலைப்படாத, என் ஸ்பிரிட்ல நான் ஃபீல் பண்ற வார்த்தையை நான் சொல்றேன். உனக்கு எந்த சபையில இருந்து உன்னை வெளியே போகணும்னு சொன்னாங்களோ அதே சபையில உன்னை திரும்ப கூட்டுவாங்க. யாரும் உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே பாஷனுடைய பையன் உனக்கு கால் பண்ணுவாரு. நீ இழந்த ஸ்தானத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வைப்பாரு அப்படின்னு போது அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், ஆனா நான் போனா அவங்க கால் பண்ணுவாங்கன்றதுலாம்
வாஸ்தவம் இல்லைண்ணா அப்படின்னா நான் சொன்னேன், இல்ல தம்பி இது நடக்கும் அப்படின்னு. அப்போ அழுதுலே என்கிட்ட சொன்னாங்க, ஹக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா. இது வரைக்கும் நான் யாரையும் ஹக் பண்ணது இல்லை, நான் என்ன ஹக் பண்ணி அழுதுட்டு போயிட்டாங்க. வீட்டுல அந்த பையனை தேட ஆரம்பிச்சான். 3 வாரத்துக்குள்ள என்ன தேட ஆரம்பிச்சான். இதுல ஒரு நாள் ஒரு கடையில திரும்ப பார்க்க போய் சொல்றாங்கன்னா, நீங்க எந்த நேரத்துல சொன்னீங்கன்னு தெரியல, நான் சில நாட்களுக்குள்ள என்னுடைய பல வருஷம்ல நான் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் சார், போகாம இருக்கிறேன். சடனா எனக்கு அந்த பாஸ்டருடைய பையன்கிட்ட இருந்து கால் வந்தது. அவர் கால் பண்ணி என்கிட்ட சொன்னாரு, நீ இப்ப என்ன நிலைமையில இருக்கிறன்றது எனக்கு முக்கியம் இல்ல, நீ எப்படி இருக்கிறது முக்கியம் இல்ல, நீ திருப்பி வா, உன்னுடைய அதே ஸ்தானத்தில் ஒண்ணு வச்சு நாங்க பார்க்க விரும்புறோம், நீ திருப்பி வா, அதே பாஸ்டர் கிட்ட இருந்து கால் வருதுனாக்கிட்டு அவன் திருப்பி அழுதுகிட்டே இந்த வார்த்தையை சொல்றான். அந்த வார்த்தையை சொல்லிட்டே அவன் சொல்றாங்க, நான் இன்னைக்கு சர்ச்சுக்கும் போயிட்டேன்னா, நான் அந்த சர்ச்சுக்கு போன உடனே அன்னைக்கு இந்த கெட்ட குமார் ஸ்டோரி தான் நான் பேசினாங்க. நான் லாஸ்ட்ல உட்காந்துட்டு இருந்தேன்னா என் பாஸ்டர் என்ன முன்னாடி கூப்பிட்டு எல்லாரும் என்ன கட்டி பிடிச்சி என்ன முத்தம் கொடுத்து என்னுடைய சாமத்துல வச்சாருன்னா, எனக்கு எந்த நேரத்துல தெரிஞ்சனா அவங்க என்னுடைய அப்பா, அவங்க என்னுடைய அவனுடைய தகப்பன்னா, இனிமேல் எனக்கு காலம் பண்ண தேவையில்லன்னா, இனிமேல் நானே போயிடுவேன் அந்த சர்ச்சுக்கு, என் லைஃப் மாறிடுச்சுன்னா நான் அவங்களை பார்த்துக்காக நான் நன்றி சொல்றேன்னு அந்த பையன் வந்து கண்ணீர் மழுங்க ரோட்ல எதுக்கு சேமிட்டு அழுது என்கிட்ட பேசிட்டே இருந்தான். அப்பா ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவங்க துக்கத்திலயோ துயரத்திலயோ வேதனையிலயோ உடஞ்சு போய் நொறுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் இயேசு வாழ்க்கையை மாற்றுவாருன்னு சொல்றதுக்கு ஒரு நபர் இல்ல. நீங்க நம்ம கடைவீதிக்கு போகும் பொழுதோ நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் சர்ச்ல மட்டும்தான் மினிஸ்ட்ரி பண்ணணும்னு இல்ல. கடைவீதிக்கு போகும்போது ரோட்ல போகும்போது ஒரு சீசன் வருது, ஒரு ரிவைவல் வருது. அந்த ரிவைவல் சபையில ஆரம்பிக்காது, தெருக்களையும் வீதிகளுக்கும் நீங்க போகக்கூடிய இடங்கள்ல தான் அந்த ரிவைவல் ஆரம்பிக்கும். நீங்க பேசும் போதே பரிசுத்த ஆவியானவர் மலை போல அந்த இடத்துல பயங்கரமா கிரியை செய்ய ஆரம்பிப்பாரு. நீங்க ஜஸ்ட் ஒருத்தனுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தையை டிக்ளேர் பண்ண போது அந்த இடத்துல ஆண்டவரை கிட்ட தீர்க்க தரிசனமா சொல்லல, நான் ரகம்ல பார்க்கல, அந்த இடத்துல அவனுடைய விசுவாசத்தை நான் கிறிஸ்துக்குள்ள பலப்படுத்துறதுக்காக நான் சொன்னேன். அந்த வார்த்தையை கிறிஸ்து இயேசு பலப்படுத்தினாரு. நான் சொல்றேன், ஒரு வேளை நீங்க ஒருத்தவங்களுக்காக போய் ஜெபிக்கும் பொழுது இவங்களுக்காக இப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே, எனக்கு எந்த விஷயமும் வரலையே, என் ஸ்பிரிட்ல எதுவுமே இல்ல, நீ அவங்க கிட்ட போய் இயேசு நல்லவரை நீ சொன்னாலே அவனுடைய வாழ்க்கையில நல்லவரை நீ வெளிப்படுவான். வாழ்க்கை மாறுனாக்கா அவன் வாழ்க்கை மாறுறதுக்காக நீங்க போயிட்டு ஆண்டவரே நான் ஜெபிக்கலையாடுவே, நீ நான் வீட்டுல வேக படிக்கலையாடுவே, இல்ல நீ ரோட்ல போகும்போது யாரோ அந்த இடத்துல தேவையில இருக்கிறானா, உன் தேவைகளை சந்திக்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய பேரு இயேசு சொன்னா போதும் வரலவங்க அங்க செயல்பட ஆரம்பிச்சோம். ஸோ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சினாரியோ தான் நடக்குது. அவங்களுடைய ஃபியூச்சரையும் எப்படி இந்த பையனுடைய ஃபியூச்சரை ஆண்டவர் ஒரு செகண்ட்ல சேஞ்ச் பண்ணாரோ, தேப்பல் இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன பண்றாங்களா, அவங்க எகிப்தின் அனுபவத்துல இருக்கிறாங்க, அவங்களோட ஜீவன் அவங்களுக்கு கசப்பா மாறுது, அவங்களால அடுத்த ஒரு இதுக்குள்ள போக முடியல. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த குட்டைக்குள்ளேயே அந்த டைமென்ஷன்ல அந்த இடத்துலயே ஓகேன்னு சொல்லி சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு அந்த லைஃபையே வாழறதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள விட்டு கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, ஐயோ நாங்க எகிப்திலே இருந்தா நல்லா இருக்குமேனிட்டு. அப்படின்னா தட் மீன்ஸ் என்னன்னாக்கா அவன் அந்த எகிப்தின் அனுபவத்துல வாழறதுக்கு அவன் அடாப்ட் ஆயிட்டான். பட் ஆண்டவருக்கு என்னன்னா, நீ அடிமையா வாழணும்ன்றது என்னுடைய திட்டம் இல்ல, நீ அடிமையின் பிள்ளை இல்ல, நீ என்னுடைய புத்திரன், உன்னை நான் கானான்ல வச்சு அழகு பார்க்க ஆசைப்படுறேன். ஆனா நீ அந்த குட்டையை சுத்தி 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 நின்று அந்த குட்டையில இருக்கக்கூடிய 4 மீன் இந்த குட்டையை விட்டு வெளியே போனா, ஐயோ இந்த 4 மீன் என்னை விட்டு வெளியே போயிடுமேன்னு சொல்லிட்டு குட்டையை சுத்தி நீ நின்றுட்டு இருக்கிற. ஆனா நான் உன்னை கடல் மேல நடக்க வச்சு 4 மீன் இல்ல 4000 மீன்களை உன்கிட்ட இருந்து எடுத்தாலும் 4 லட்சம் மீன்களை உனக்கு நான் கொடுத்து அநேகரை போஷிக்கக்கூடிய விதத்துல உன்னை உயர்த்துறதுக்கு நான் உண்மை உள்ள தேவனா இருக்கிறேன். என் வார்த்தையை மட்டும் நம்பி நீ அங்கிருந்து வெளியே வா, உன்னை பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நினைச்சு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கிறார். ஆனா அவன் என்ன பண்றான், அந்த கொமட்டிக்காய் போதும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தை அவங்க மேல பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல அவங்களுடைய லைஃப் ஆண்டவர் சேஞ்ச் பண்றதுக்கு ஆண்டவர் போய் மீட் பண்ண ஆள் யாருன்னா மோசே. இன்னைக்கு என் வார்த்தைக்கு கீழே இருக்கக்கூடிய உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஒருவேளை உங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகாம இருக்குது, உங்க குடும்பத்தில் உங்களுடைய உற்றார் உறவினர் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகாம இருக்கு அப்படின்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர மோசே தேவைப்பட்டாரோ, அதே போல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண கர்த்தர் செலக்ட் பண்ண அந்த மோசே நீங்க. அதை விசுவாசிச்சங்கன்னா கைகளை மேல உயர்த்தி, ஆமா ஆண்டவரே என் குடும்ப சூழ்நிலை
சூழ்நிலையை மாற்றுறதுக்காக நீங்க என்ன தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்றவங்க மட்டும் கையை மேல தூக்கி ஆமென்னு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. உங்களை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல ஒரு சினாரி, ஒரு சீன் ஒன்று இருக்கு. அங்கே என்னன்னா, மோசே போறாரு, அவர் அந்த ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ மோசே அந்த கிரவுண்டுக்குள்ள போய் என்டர் ஆகுறாருங்க. அந்த கிரவுண்டுக்குள்ள போய் என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி, பிஃபோர் மோசே என்டர் இன்டு தட் கிரவுண்ட், ஆண்டவர் ஆல்ரெடி அப்பியர் இன்டு அந்த கிரவுண்ட்ல ஆல்ரெடி ஆண்டவர் அப்பியர் ஆயிட்டார். அப்படின்னா என்ன மேட்டர்னாக்கா, மோசே உள்ள போறதுக்கு முன்னாடியே அங்க ஆண்டவர் அங்க சீன்ல வந்துட்டார். ஹல்லேலூயா. அப்ப என்ன மேட்டர்னா, உங்களுடைய லைஃப்ல ஏதோ ஒரு விதமான ஒரு அற்புதத்துக்குள்ள நீங்க போகணும்னா, நீங்க போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதத்தை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். ஹல்லேலூயா. அங்க ஆண்டவர் என்ன பண்றார், மோசே 40 வருஷம் வனாந்திரத்துல இருக்கிறாப்ல. இதுல என்னன்னாக்கா, ஆடு அந்த இடத்துல தான் ரெகுலரா மேய்க்கிறாரு. ஹல்லேலூயா. ஆடு அங்கதான் ரெகுலரா மேய்ச்சிட்டு இருக்கிறாரு இல்லையா, தண்ணி கூட. பட் ரெகுலரா அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாலும், சாரி, ரெகுலராக அங்கே தான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. பட் அந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ரெகுலராக ஆடு மேய்க்கும் பொழுது அங்கே முற்செடியை பார்க்குறாரு, முற்பதரை பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. பட் ரெகுலராக ஆடு மேய்ச்சவர் திடீர்னு அன்றைக்கி ஒரு சீன் ஒன்று நடக்குது. என்னன்னா, நான் ரெகுலராக பார்க்குற அந்த முற்செடி தான் இன்னைக்கு அந்த முற்செடியில் விசித்திரமாக வினோதமாக ஒரு விஷயம் நடக்குது. அந்த அந்த முற்செடியை நம்ம கிட்ட போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு மோசே கிட்ட போகிறாரு. அந்த வசனத்தை வாசிப்போம். எனக்கு அந்த வசனத்தை படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 1 to 6. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எஸ்ரோனின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அப்பொழுது மோசே இந்த முட்செடி ஓகே ஓகே, அந்த 3வது வசனம் லாஸ்ட் லைனை படிங்க. நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். இப்போ என்ன மேட்டர்னா, முற்செடி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த வீடெல்லாம் கட்டும் போது தேவையில்லாத முற்செடி எல்லாம் பிச்சு எடுத்துன்னு போய் குப்பையில போட்டுருவோம், எரிச்சிருவோம் இல்லையா. பட் இந்த இடத்துல ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத அந்த முற்செடியில, அந்த இடத்துல அந்த முற்செடியில தேவன் அந்த இடத்துல வெளிப்படும் பொழுது அந்த முற்செடியை அவன் அதிசயமா போய் பார்க்கறான். நான் சொல்றேன், ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத நம்மளுடைய வாழ்க்கையில கிறிஸ்து ஜொலிக்கும் பொழுது நம்மளை எல்லாரும் விசித்திரமா பார்க்க ஆரம்பிப்பாங்க, நம்மள சூப்பர் நேச்சுரலா பார்க்க ஆரம்பிப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த இடத்துல அதை தான் மோசே பண்றாரு. என்னடா இந்த முற்செடி எரியுது, ஆனா இந்த ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த முற்செடி எரியுது, ஆனா இது பொசுங்கி போகலையே அப்படின்னு அவன் கிட்ட போய் பார்க்கறான். அங்க கிட்ட போய் பார்க்கும் பொழுது அப்ப அங்க என்ன சீன் நடக்குதுன்னா, சூப்பர் நேச்சுரல்ல மேனிஃபெஸ்ட் ஆகுது. நான் சொல்றேன், காடோட கூட நம்மளுக்கு ஒரு என்கவுண்டர் நடக்கும் பொழுது, நம்ம என்னதான் நேச்சுரலான லைஃபை இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்தாலும், ஆனா காடோட ஒரு என்கவுண்டர் நடக்கும் பொழுது அந்த சூப்பர் நேச்சுரல்ல மேனிஃபெஸ்ட் ஆயிடும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும் சரி, அது எத்தனை வருஷங்களா இருந்தாலும் சரி, அது நேச்சுரல்ல சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்ட் ஆகி தான் ஆகணும். ஏன்னா நீ என்கவுண்டர் ஆகி இருக்கிறது தேவனுடைய வார்த்தையோட, தேவனோட நம்ம என்கவுண்டர் ஆயிருக்கிறோம். அந்த இடத்துல தேவன் வெளிப்படும் பொழுது சூழ்நிலை மாறிடும், அங்க அட்மாஸ்பியர் மாறிடும். அப்ப ஆண்டவர் மோசேவை திருப்பி கானானுக்கு கொண்டு போகிறாரு, சாரி எகிப்துக்கு கொண்டு போகிறாரு. எகிப்துக்கு போன உடனே மோசே இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்றாரு, சொல்லிட்டு வாங்க நம்மள ஆண்டவர் கானானை கொண்டு போக போறாரு. இப்போ இங்க அடுத்த ஒரு சினாரியோ என்னன்னாக்கா, அவங்க அங்க இருந்து புறப்பட்டு வெளியே வராங்க. அப்ப வெளியே வரும்போது அவங்க அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வெளியே வரும் பொழுது ஆண்டவர் அங்க ஒரு பாஸ் வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? அங்க ஒரு பாஸ் பேசலாம், வாயை திறந்து பேசலாம். அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? பாஸ் பண்ணி நிறுத்துறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இல்லைன்னா ரல்லம் மண்டலம்னு சொன்னேன், அந்த மண்டலத்தில் போயிட்டீங்களா? இல்லை ஓகே.
ஸோ அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பாஸ் வைக்கிறார். ஒரு பாஸ் வச்சுட்டு என்ன பண்றாருன்னா, ஹே நீங்க என் வார்த்தையை நீங்க விசுவாசிச்சிங்களே, என் வார்த்தையை நம்பி உனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லி விசுவாசிச்சு நான் கானானுக்கு போறேன்னு சொல்லி நீங்க எழுந்து வந்தீங்களா, அங்கேயே ஒரு ஸ்டாப் வச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, நிறுத்திட்டு அங்க பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் சேஞ்ச் பண்ணிட்டார். நான் சொல்றது புரியுதா? அவன் இருதயம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவனை அடிமைப்படுத்துனாங்க. எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்துறாங்க, அவங்களோட ஜீவனை கசப்பாக்குறாங்க, நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. பட் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பாஸ் வைக்கிறாரு. ஹே இருடா, நீ அப்படி அவ்வளோ லேஸில் என் பிள்ளைங்களை நீ எப்படி வெளியே அனுப்பிச்சுட, வெயிட் பண்ணு. நீ இத்தனை வருஷம் என் பிள்ளைங்களை செஞ்சல, இப்போ நான் சீனில் வந்திருக்கிறேன், நான் செஞ்சு விட்றேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் உனக்காக செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, நான் சொல்றேன், கர்த்தர் உனக்காக செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது உனக்காக நீ போட்டி போடு, உனக்காக நீ வந்து ஐயோ இவன் எனக்கு இந்த பிரச்சனையை பண்ணிட்டா இது அதுன்னு சொல்லி உனக்கு விரோதமா இருந்தவங்களுக்காக நீ செயல்பட வேண்டாம். அமர்ந்து இருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும் விதத்துல அவர் சிறப்பா செய்வார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, இருடா கொஞ்சம் நில்றா, வெயிட்டீஸ், அந்த இடத்துல வெயிட் பண்ணு கொஞ்சம். என் பிள்ளைங்களை அவ்வளோ லேஸில் நான் வெளியே கூட்டிகிட்டு போயிட மாட்டேன். இத்தனை வருஷம் அவங்களோட ஜீவனை நீ கசப்பாக்கணல. அப்போ என்ன மேட்டர்னா, அவங்க வார்த்தையை நம்பி வெளியே வரும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய வாதைகள் வருது, இது வருது அது வருது எல்லாம் வருது. அவங்க திருப்பி போகும்பொழுது அவங்க பயப்படத்தக்கதான பிளஸ்ஸிங்கோடு அப்போ வெளியே வராங்க. அப்போ என்ன மேட்டர்னா, இந்த இடத்துல ஒரு விதமான பிளஸ்ஸிங் வந்து நீ வார்த்தையை, அதாவது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்பி நம்ம ஸ்டெப் எடுத்து வெளியே வைக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நம்பி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல என்னன்னா பயப்படத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம் ஒன்று வந்துருது. ஓகேவா? இது வந்து அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுதும் அந்த இடத்துல அவங்க உழைச்சதுக்கான, அவங்க கஷ்டப்பட்டதுக்கான, அங்கே எகிப்தில் இவங்க மேலே பேசப்பட்ட சாபமான வார்த்தைகளுக்கான, அந்த மாதிரி அவங்க கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அதனால அந்த இடத்துல வந்த ஒரு பலன். ஆனால் இன்னொரு பிளஸ்ஸிங் கானான்ல வருது. அந்த பிளஸ்ஸிங் என்னன்னா, உனக்காக ஒருத்தர் சாபம் ஆனதுனால, உனக்காக ஒருத்தர் அடிக்கப்பட்டதுனால, உனக்காக ஒருத்தர் எல்லா காரியங்களையும் சுமந்ததுனால இன்னொரு பிளஸ்ஸிங் இவன் கஷ்டத்தினால வந்தது. அடுத்த ஒரு பிளஸ்ஸிங், செகண்ட் பிளஸ்ஸிங் வருது. அந்த பிளஸ்ஸிங் என்னன்னா, நீ கஷ்டப்பட தேவையில்ல, நீ கண்ணீர் விட தேவையில்ல, நீ உடஞ்சு போக தேவையில்ல, நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, நீ பண்ண வேண்டிய எல்லா விஷயமும் எனக்காக எல்லாத்தையும் ஒருத்தர் சிலுவையில் செஞ்சுட்டாரு. நான் அதை ஆசீர்வதி, அதை நான் சுதந்திரிக்க போறேன், அந்த 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 ஆசீர்வாதத்துக்குள்ள நான் போக போறேன்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவருடைய அந்த கிரியைகளை விசுவாசிச்சு நம்ம மூவ் பண்ணும்போது அந்த ரலமை நம்ம டேப் பண்ணிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்மளுடைய ஃபியூச்சர் ஆல்ரெடி ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்கிறாருன்றது தெரிஞ்சா போதும். இன்னைக்கு அதுதான் தெரியாமல் இருக்கிறோம். ஆல்ரெடி உன் ஃபியூச்சர், ஆல்ரெடி உன்னோட ஃபியூச்சரை நான் டிசைன் பண்ணிட்டேன் மகனே, இது தாண்டா உன் ஃபியூச்சர், நான் ஆண்டவர் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்னமும் அந்த 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 ஒரு பிரச்சனைகளிலும் போராட்டங்களையும் இதையே பேசிட்டு இருக்கிறோம். பட் ஆண்டவர் இல்லை, பிரச்சனையை நீ பேசாத, உனக்கு இனிமேல் பேசுறதுக்கு டைம் இல்லை, செயல்பட ஆரம்பின்றார். ஹல்லேலூயா. இந்த மாதம் முடியறதுக்குள்ள நான் சொல்கிறேன், லாஸ்ட்டாக காரல் வாக்கர் வரும்போது நான் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தேன், ஒரு இரைச்சலின் சத்தத்தை நான் கேட்குறேன்னு. அதே வார்த்தையை காரல் வாக்கரும் சொல்லிட்டு போனார், ஒரு இரைச்சலின் சத்தத்தை கேட்கிறேன்னுட்டு. நான் சொல்றேன், இந்த வருஷம், இந்த மந்த் முடிஞ்சு அடுத்த மாசத்துக்குள்ள போகும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மழையின் இரைச்சல் உண்டாகிறத நான் பார்க்கிறேன். திரும்ப நான் ஆவில உணர்ந்ததுனால நான் சொல்றேன், அநேகருடைய வாழ்க்கையில இந்த ஏப்ரல் மாசத்தை நீங்க முடிக்கும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மழையின் தாக்கம் இருக்கும். நான் ஆவில இருந்து தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை நான் ரிலீஸ் பண்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய லைஃப்ல அதுதான் நடக்குது. ஆபிரகாமோட கூட லோத் இருக்கிறாப்ல. லோத் ஆபிரகாமோட இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ரெண்டு பேரும் நல்லா பிளெஸிங் ஆகிட்டே வராங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் லோத்தும் ஆபிரகாமுக்கும் இந்த ஒரு இது வரும்பொழுது, கிளாஷ் வரும்பொழுது, அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிப்போம். எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன்
தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்களும் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோபாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லோத் வந்து ஆபிரகாம் விட்டு போகும்போது எந்த இடத்துல பிளஸ்டிங் அதிகமா இருக்கோ அவன் பிளஸ்டிங்க பெருசா பார்த்துட்டு ஆபிரகாம் விட்டுட்டு போயிட்டான். என்ன பண்ணிட்டான்? பிளஸ்டிங்க பெருசா பார்த்துட்டு ஆபிரகாம் விட்டுட்டு போயிட்டான். இன்னைக்கு நம்ம கூட இருக்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற பிளஸ்டிங்க மட்டும்தான் பெருசா பாக்குறாங்க. அங்க லோத்துக்கு ஒரு விஷயம் தெரியல. இந்த பிளஸ்டிங் மேட்ரு இல்லடா, ஆபிரகாம் தான் இந்த இடத்துல ஆசீர்வாதம். அவன் தான் அந்த ஆசீர்வாதத்தோட வித்து, இவன் தான் விஷயம். இந்த பிளஸ்டிங் போனா போகட்டும், ஆனா நான் இவனை விட்டு போக மாட்டேன். நகோமி எப்படி ரூத்தை விட்டு போகாம இருந்தாலோ, நகோமியை விட்டு ரூத்து போகாம இருந்தாலோ, அதே போல இந்த இடத்துல அவன் லோத் வந்து ஆபிரகாமை விட்டு போகாம இருந்திருந்தானா அவன் அடுத்த ஒரு டைமென்ஷனுக்குள்ள ஆண்டவர் ஆபிரகாம் வாழ்க்கையில சொல்ற எல்லாம் ப்ராமிஸோட இவன் டேப் ஆகி போயிட்டே இருந்திருப்பான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டானா தங்க முட்டை போற வார்த்தை கழுத்து அந்த மாதிரி அர்த்தம் விட்டு போயிட்டான். சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது புரியுதா? உங்களோட கூட இருக்கிறவங்க உங்களை கட் பண்ணிட்டு போறாங்கன்னா ஆண்டவருக்கு சோத்துரும். ஏன்னா அடுத்த ஒரு டைமென்ஷன்ல அடுத்த ஒரு பிளஸிங்ல நீங்க போக போறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கிழக்க பாரு, மேற்க பாரு, வடக்க பாரு, தெற்க பாரு, எல்லா பக்கமும் பாருங்க. பெரிய ஜாதியாக்குற வானத்து நட்சத்திரத்தை பாரு, கடல் கரை மணல பாரு. நான் சொல்றேன், முன்ன ஒரு கஷ்டத்துல விட்டுட்டு ஒருத்தவன் போறானா அவனுக்கு சலிப்பு வச்சு அவனுக்கு ஒரு 2-3 துப்பாக்கி சுட்டு அவனுக்கு ஒரு வீர வணக்கம் வச்சு அவனை மரியாதையோட அமைச்சு வச்சது. ஏன்னா அடுத்த ஒரு விதமான ஒரு பிளஸிங்குள்ள போக போற. ஹalleluya, ஹalleluya, ஆமென். இப்ப அடுத்த ஒரு பிளஸிங்கான ஆண்டவர் போர்ட்டலை ஓபன் பண்றாரு. இவன் விசுவாசத்தின் தகப்ப எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தகப்பன அந்த இடத்துல என்ன மாற்ற போறான்? ஆண்டவர் கிட்ட இருக்கிற பிளஸிங்க தானே எடுத்துட்டு போறாங்க, நான் ஃபோர்ஸா மாத்திடுறேன், நீயே பிளஸிங்கா உன்னை நான் மாத்திரேன்னுட்டு அந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பிளஸிங்கா மாத்திட்டாரு. ஹalleluya. ஒரு சீசன் வருது, நம்ம தான் பிளாஸ்டிக்கா இருப்போம். ஹalleluya. நீ தான் எனக்கு போதும், அப்ப நான் உன் கல்யாணத்துக்கு நான் வருது ஓகே, எவ்வளவு முடிவு நீ வந்தா போதும். உன் பிரசன்ஸ் அவருடைய லைஃப்ல ஒரு பெரிய ஒரு கிஃப்டா இருக்கும். ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya. நான் பைபிள்ல இன்னொரு ஒரு சினாரியோ உங்களுக்கு நான் காட்ட விரும்புறேன். அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அவர் சொன்ன வார்த்தையை நம்ம நம்பி நடக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன விஷயம் நடக்குதுன்னு எடுத்தவங்க வாசிக்கலாம். பாடல்கள் 9:13. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றால் அந்த இடம் மிகுந்த புல்லுகளாக இருந்தது. அங்கிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை வைத்தார்கள். 12 கூடைகள். ஓகே, ஸ்டாப். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த சினாரி ஆளுநர் மலை பிரசனம் பண்றது, எல்லாரும் அடங்க உட்கார்றாங்க, நிறைய அற்புதங்கள் நடக்குது, அவருடைய வார்த்தையை கேட்கறாங்க, எல்லாமே நடக்குது. எல்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுக்கணும், ரெடி பண்ணணும் பொழுது அந்த இடத்துல கேட்டுட்டு இருந்தவங்க அப்படியே கேட்ட மாதிரியே இருக்கிறாங்க. ஆண்டவருடைய சீஷர்கள் சொன்னாங்க, இவங்களுக்கு எங்க போய் ரெடி பண்றது இதை எடுக்கிறாங்க. ஆனா வார்த்தையை கேட்டுட்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு கேட்ட ஒரு சின்ன பையன் மட்டும் என்ன பண்ணா அந்த வார்த்தைக்கு ரியாக்ட் பண்றான். அந்த வார்த்தைக்குள்ள அந்த வார்த்தையை பேசினவரை அந்த வார்த்தைக்குள்ள அவனோட ஃபியூச்சரை அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது, இல்ல இவ்வளவு நேரம் நம்ம இத்தனை நாள் நம்ம அநேகர் பேசின வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு பேசினவருடைய வார்த்தையில ஒரு மாற்றம் இருக்கு. இன்னைக்கு பேசினவருடைய வார்த்தையை கேட்கும் போது எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய என்னுடைய குறைவை கொடுத்தா அந்த குறைவை நிறைவா மாத்த உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. என்கிட்ட இருக்கிற இல்லாமையை கொடுத்தா அதை இருக்கிறவன் போல
மாத்துறதுக்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. என்கிட்ட இருக்கிற பலவீனத்தை கொடுத்தா அந்த பலனாய் மாத்த உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. இவர்கிட்ட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு கொடுத்து அதை பெருக்கி கொடுப்பாருன்னுட்டு அந்த சின்ன பையனுக்கு அவர் மேல இருந்த அந்த வார்த்தை மேல இருந்த விசுவாசம், அவன் என்ன பண்றான்னா அந்த வார்த்தைக்குள்ள அந்த கூடையோட எகிரி குதிச்சுட்டான். அவன் என்ன பண்றான்னா 5 அப்பம் 2 மீன் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டான். சோ இங்க என்ன சினாரி நடக்குதுன்னா, வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டாங்க. எல்லாம் திருப்தி ஆகி இந்த பையன் வரும்போது நான் யோசிக்கிறேன், ஒரு கையில ஒரு 2 பேக் எடுத்துன்னு வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு கையில 5 அப்பமும் இன்னொரு கையில 2 மீனும். ஆனா அவன் வார்த்தையை விசுவாசிச்சு அந்த வார்த்தைக்கு செயல்படும் போது, அந்த வார்த்தைக்கு ரியாக்ட் ஆகும் பொழுது, ஓகே ஆண்டவரே, நான் என்கிட்ட இருக்கிறத கொடுக்குறேன், என்கிட்ட இருக்கிற எல்லாமே உங்ககிட்ட கொடுக்குறேன், என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, ஆனா நான் உங்களை விசுவாசிக்கிறேன். இத்தனை நாள் மனுஷனை விசுவாசிச்சு மனுஷனை நம்பி மனுஷன்கிட்ட கொடுத்து நிறைய ஏமாந்துட்டேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், என் உடைஞ்சு போன இருதயத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன், என் நொறுங்கி போன இருதயத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன்னுட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கொஞ்சத்தை எடுத்துட்டு வந்து ஆண்டவர்கிட்ட விசுவாசிச்சு கொடுத்தா பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஸ்ரீனை மாத்துறாரு. என்னடாக்கா, நீ வரும்பொழுது வேணா நீ 2 கையில எடுத்துட்டு வரலாம், நீ திரும்பி போகும்போது 12 கூட நான் நினைக்கிறேன் 2 கூடிய கையில கட்டிக்கிட்டு ஒரு கூடிய கழுத்துல கட்டிக்கிட்டு மீதி பின்னாடி இடுப்புல கட்டி எடுத்துட்டு போயிருப்போம் நினைக்கிறேன். அப்படின்னா என்ன மாட்டேன்னா 12 சைன் என்ன ஆவிப்பு அர்த்தம் அபண்டன்ஸ குறிக்கும். அது வந்து ஒரு ஃபில்மெண்ட குறிக்கும், ஒரு பெரிய ஒரு பிளஸிங்க குறிக்கும். 12 கோத்திரங்கள் 12 சிஷ்யர்கள், அது வந்து ஒரு நிறைவு குறிக்கும். அப்ப என்ன மாட்டுன்னா, குறைவா வந்து அந்த பையனுடைய வாழ்க்கையில அது 5 அப்பம் 2 மீனை கொடுத்ததுக்கு அப்புறம் கர்த்தர் நிறைவா அவனை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு நாள் இந்த சபைக்குள்ள நீ வரும் பொழுது ஏதோ ஒரு குறைவோட வந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல இருதயத்தை உடைச்சு அவருடைய சமூகத்துல ஊத்திட்டு, அப்பா நீங்க பாத்துக்கோங்க, உங்களை விசுவாசிச்சு என் வாழ்க்கை இந்த இடத்துல கொடுத்துட்டு நான் வெளியே போறேன், என்னை நிறைவா அனுப்புங்கன்னு சொல்லி நீங்க இந்த இடத்துல விசுவாசிச்சு அந்த வார்த்தைக்கு ரியாக்ட் ஆகும் பொழுது, நீங்க வெளியே போகும் பொழுது ஒரு ஃபுல்னஸோட கூட போவீங்க. ஹalleluya, ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. அந்த வார்த்தையை நீங்க நம்பும் பொழுது, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அந்த இடத்துல கிரியைகள் நடக்கும். நூற்றுக்கு அதிபதி அப்படிதான் சொல்றான், ஐயா என்னுடைய வேலைக்காரன் வியாதியா இருக்கிறாயா, அவனுக்கு பிரேயர் பண்ண ஆண்டவர் சொல்றாரு. ஓகே நான் வந்து பிரேயர் பண்றான். அவன் சொல்றான், ஐயா என் வீட்டுக்கு வர அளவுக்கு நான் வர்த்து கிடையாது, என் வீட்டுக்கு வர அளவுக்குலாம் நாங்க வர்த்து கிடையாது. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த ஒரு வார்த்தை மாதிரி அந்த ஒரு வார்த்தை போதுன்றான். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உன் விசுவாசத்தின் படி நடக்கும் சொல்லிட்டு அந்த வார்த்தையை அங்க டிக்ளேர் பண்றாரு. நூற்றுக்கு அதிபதி போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வசனம் சொல்லுது, ஏசு சொன்ன மாற்றுறது சுகம் உண்டாச்சு. அப்ப என்ன மாற்றுனா, நீ வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது அங்க கீட்டிங் ஆரம்பிச்சிடும், அந்த விளையாட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வார்த்தையில இருக்கக்கூடிய வல்லமை அது ரொம்ப பெருசு. ஹalleluya. இந்த வசனம் வந்து சும்மா நார்மலான ஒரு வசனம் கிடையாது. ஹalleluya, ஹalleluya. வார்த்தையாகிய இயேசு பேதுருடைய மாமி வீட்டுக்குள்ள வர, அங்க வார்த்தையோட கூட மாமிக்கு ஒரு என்கவுண்டர் நடக்குது. அவர் அந்த இடத்துல போய் அவங்களுடைய கரத்தை பிடிச்சு தூக்கி நிக்க வைக்கிறார். அந்த இடத்துல ஒரு ஹீலிங் நடக்குது. என்ன மாற்றுனா, நீ வார்த்தையோட உங்களுக்கு ஒரு என்கவுண்டர் வந்துருச்சுன்னா உன் வாழ்க்கை மாறிடும். ஹalleluya. இன்னைக்கு போலீஸ்காரங்களுடைய என்கவுண்டர் நடக்கும் பொழுது நிறைய பேர் சாவாங்க. ஆனா ஆண்டவருடைய என்கவுண்டர் நடக்கும் போது செத்து போன லாஸ்ட் உயிரோட வருவான். ஹalleluya. ஆண்டவர் கல்லறைக்கு முன்னாடி போய் சொல்றாரு, லாஸ்ட் வெளியே வான்னு. அந்த இடத்துல அந்த கோடுடைய என்கவுண்டர் லாஸ்ட் போகுது, மறித்து போன லாஸ்ட்ல எழுந்து வெளியே வரா. நான் சொல்றேன், அந்த வார்த்தை நம்ம அறைக்குள்ள போய் நம்ம கதவை சாத்தும் பொழுது, நம்ம அந்த குவைட் டைம் நம்ம படிக்கும் பொழுது, தேவனோட நேரத்தை செலவிடும் பொழுது, அந்த வார்த்தையின் என்கவுண்டர் வராம வெளியே வரக்கூடாது. ஹalleluya, ஹalleluya. அந்த வார்த்தையின் என்கவுண்டர் வரணும். அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய ரெவல்யூஷன் நம்ம இன்டர்பிரேஷன் பண்ணாம வெளியே வரக்கூடாது. நிறைய ரெவல்யூஷன் கேட்டோம், அந்த ரெவல்யூஷன்ஸை இன்டர்பிரேட் பண்ண கத்துக்கணும். அந்த ரெவல்யூஷனை நம்ம வியாக்கியானம் பண்ண கத்துக்கணும். நம்ம அறைக்குள்ள போடுமா, செபிக்கிறோமா, ஒரு வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறாரா, அதை மாடு மாதிரி அசை போட்டுக்கிட்டே இருக்கணும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும். ஹalleluya. ஒரு வசனம் கொடுத்த உடனே குடுகுடு வெளியே வந்து வாழ்த்தி மாதிரி கட்டிடக்கூடாது. அதுல முதல் இருக்காது. அதை அசைப்போடு நல்லா அசைப்போட்டாரு. கடைசியா ஒரு மில்க மாடு எப்படி கொடுக்கணும், அதே போல அதுல இருக்கிற ஃப்ரூட்டை நம்ம கொடுக்கணும். ஹalleluya. ஒரு சில நேரத்துல எல்லாம் ஆண்டவர் வந்து என்கிட்ட ஒரு சில வசனத்துல பேசுறாருன்னா, அந்த வசனம் எனக்கு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம்லாம் அப்படியே மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த வார்த்தை உள்ள ஊறிக்கிட்டே இருக்கும், சோக்கு ஆகிக்கிட்டே இருக்கும். அவருடைய வார்த்தையில நம்ம சோக்கு ஆகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அந்த வார்த்தை மேலும் ஆகும்போது மெதட்டி வெடிக்க ஆரம்பிச்சு.
ஹalleluya ஹalleluya. 1000 வசனம் படிக்கிற விஷயம் இல்ல, ஒரு வசனத்தை 1000 விதத்துல நம்ம மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி மெடிடேட் பண்ணும் பொழுது 1000 அற்புதங்கள் இல்ல, லட்சங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம நடந்து போகும்போது அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஹalleluya ஹalleluya. இருக்கீங்களா இருக்கீங்களா இருக்கீங்களா? அப்படியே எழுந்து தயார் பண்ணலாம். அப்படியே எழுந்து கண்களை மூடி Ribala, Hasdevianta, Bakta Boshia. Leke the shade behind the Boshibi. Ribala, Hasdianta, Havana, Shadaraba. A big editing. ஆவியானவரே, இந்த நேரத்துக்காக நான் நன்றி சொல்றேன்ப்பா. அப்பா கிட்ட பேசுறீங்களா? ஒரு 5 நிமிஷத்துல நம்ம முடிக்க போறோம். இந்த வார்த்தை அந்த சின்ன பையன் விசுவாசத்தோட கூட அவங்க இருக்கிற கொஞ்சத்தை கொடுத்தாங்க. அந்த கொஞ்சத்தை கொடுக்கும் பொழுது அதை அநேகத்துக்கு ஆசீர்வதிச்சாருல. 5000 பேர் போஷிக்கத்தக்கதாக அவனுடைய ஒரு சின்ன கொஞ்சம் 5000 பேருடைய பசியை தீர்த்துச்சுல. நான் சொல்றேன், உங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் விசுவாசத்தை அப்பா கிட்ட கொடுங்க. எல்லாமே கைகளை அப்பாக்கு நேரா உயர்ந்தோம். நடத்துக்கப்பா, இந்த நடத்துக்காகவே அப்பா, இதுவரைக்கும் நான் எப்படி வாழ்ந்துன்றது எனக்கு தெரியல டாடி. டாடி, என்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன இருதயத்தை, நான் உடைஞ்சு போன இருதயத்தை நான் கொடுக்கிறேன். அப்பா, இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு நான் ரியாக்ட் ஆகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த தம்பி சொன்னானே ஆண்டவரே, அந்த வார்த்தையில அற்புதம் நடக்கும்னு சொன்னானே. அப்பா, நான் இந்த வார்த்தைக்கு ரியாக்ட் ஆகிறேன் ஆவியானவரே. ரைபாலா ஷேகேலி யாந்தர பௌஷிபியா. இந்த இடத்துல நான் பேசிட்டே இருக்கும் பொழுது என்னுடைய தூதர் இந்த இடத்துல அசைவானதை நான் ஃபீல் பண்றேன். அநேகருடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் மாறுகிறதை ஆவியில நான் உணர்றேன். பரிசுத்தாவியானவரே, டேக் கண்ட்ரோல் ஆவியானவரே. பரிசுத்தாவியானவரே, கண்ட்ரோல் எடுங்க. நிறைய சூழ்நிலைகள், நிறைய குறைவுகள் மாறுகிறதை ஆவியில நான் உணர்றேன். நிறைய குறைவுகள் மாறுகிறதை நான் உணர்றேன். நிறைய மறித்த சூழ்நிலைகள் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே, எப்படி காணலுக்குள்ள பிள்ளைங்க பிரவேசிச்சாங்களோ அதே போல ஆண்டவரே, உங்க வார்த்தை இந்த பிள்ளைங்க நம்பி வரும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள ஆண்டவரே நீங்க நான் புஷ் பண்றேன். ஆண்டவரே, கடவுளை அடுத்த டைமென்ஷன்ல உங்களை புஷ் பண்றேன். என் வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க எந்த கருத்தை காலக்கட்டி அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, என் வாழ்க்கை மாறட்டும். சபைகளுக்கு பேசிக்கொண்டே இருப்பதை வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசனமாய் பேசியிருக்கிறார்களே. யாராவது சொல்லப்பட்ட வார்த்தைகளை எடுத்துக்கொள்வதோ அதை எல்லாம் நிஜமாக்கி கர்த்தாவே நிரூபித்து காட்டுகிறார்கள். வசனத்தை பகிர்ந்து கொடுக்கிற தாசனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தேசங்களை பயன்படுத்தினார். தொடர்ந்து கர்த்தாவே இந்த மாலை இருந்து தானே கர்த்தாவே இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். சாட்சி சொல்ற மகளை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து சபை உடைகளை பொறுப்படுத்துகிறேன். விடுதலை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் நிலைத்திருப்பதாக